பார்த்தீங்கன்னா சில மேதைகளுக்கு மட்டும் அந்த ஸ்பான்டானிட்டி, அந்த உடனுக்குடன் தன்மைங்கிறது டப்புன்னு அவங்களுக்கு எப்படி தான் அதெல்லாம் வருமோ தெரியாது. நம்முடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்புலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வரலாற்றில் எந்த ஒரு எடைக்கல் வைத்தாலும் சற்றும் குறையாத ஒரே மகா நடிகன் தமிழகத்தில் மட்டும்தான் பிறந்தான். அவர் தான் செவாலியர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர். அவர் வந்து முதல் மரியாதைன்னு ஒரு படம், அந்த படத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. டைரக்டர் பாரதி ராஜா சார். நம்முடைய உலகத் தமிழர்களுடைய எல்லா உணர்வுகளுக்கும் காரணமான 2 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்குள்ளேயுமே அந்த உறவுகளை பற்றிய மண் சார்ந்த உணர்வுகளும் இருக்கிறது என்றால் 2 திரைக்கலைஞர்கள். ஒருவர் இசைஞானி இளையராஜா, அடுத்தது இயக்குனர் பாரதி ராஜா. இந்த 2 பேருடைய படைப்புகள் தான் நம்ம இவங்கள மாதிரி கடல் கடந்து வாழுகிற அத்துணை தமிழர்களுடைய இதயங்களையும் அங்கே இருக்கிற இதயங்களையும் கட்டி போட்டு வைக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு இதயப்பாலம். அப்படிப்பட்ட பாரதி ராஜா சார் ஒரு படம் டைரக்ட் பண்ண முதல் மரியாதையில் சிவாஜி சார் நடிச்சிட்டு இருக்கிறாரு. சிவாஜி சாருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு இயக்குனர் இது வரைக்கும் யாரும் பிறந்ததில்லை, இது வரைக்கும் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிவாஜி சாருக்கே பாரதி ராஜா சார் நடிக்க சொல்லி கொடுக்குறாராம். இப்போ ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் நடிக்கிற காட்சி பார்க்க பல இயக்குநர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பாரதி ராஜா சார் நடிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவரை பார்த்து சிவாஜி சாரே மிரண்டுட்டார். இனி பிரமாதமாக நடிக்கிறானே இவன் அப்படின்ட்டு நடித்து முடிச்சு ஷார்ட் முடிஞ்சு வந்தார். டே பாரதி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரான். வந்தார். ஏன்னா பிரமாதமாக நடிக்கிறேன், நடிகனா இருந்தேன்னா என்னையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போல் இருக்கே அப்படின்னா இவருக்கு பெருமை தாங்கலை. இல்லைண்ணே, தேனியிலேருந்து புறப்பட்டு வரும்போது நான் நடிகனான்னு தான் வந்தேன், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சென்னையிலேருந்து கண்ணாடி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மூச்சு நடிக்கிறதுக்கு லாய்க்கலைன்னு முடிவு பண்ணேன். உடனே சிவாஜி சார் சொல்கிறாரு, ஏன் தேனியில் கண்ணாடி இல்லையா? அது மாதிரி இந்த மேதைகளுக்கு மட்டும்தான். தந்தை பெரியார் அவர்கள் இங்கே எல்லாருக்குமே தெரியும், உலகத்தினுடைய மிகப்பெரிய புரட்சியாளர் வரிசையில் நம்முடைய தமிழினத்தை சார்ந்த ஒருவர் என்றால் அது தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த பெரியார் என்கிற ஒரு தீப்பொறி, பெரியார் என்கிற நெருப்பு கோலம் மிகப்பெரிய பகுத்தறிவு புரட்சியை நம்முடைய இனத்திற்காக உலக வரலாற்றில் செய்து கொடுத்தது. அப்படிப்பட்ட பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவார். எல்லா இடத்துலையுமே புது உடைமை கருத்துக்களை பற்றி, புதிய சிந்தனைகளை, பகுத்தறிவு புரட்சிகளை பற்றி பேசுவார். இப்படி பேசி வரும்போது ஒரு முரட்டு பிடிவாதம் எடுத்த ஒரு இளைஞன் போகிறான். அவன் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்குது, பெரியார் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த இளைஞன் குடை பிடிச்சிட்டு மழையில் நனைந்து வருகிற பெரியாரை பார்த்து அவருக்கு குடை கொடுக்கணும்னு கூட ஒரு இரக்கம் இல்லாமல் பெரியாரை நிறுத்தி மழையில் நனைந்து கொண்டிருக்கும் போதே கேட்குறான், ஐயா எங்கே பார்த்தாலும் இந்த பொதுநலம் சுயநலம்னு பேசிட்டு இருக்கீங்களே, இந்த பொதுநலம் என்ன சுயநலம்னா என்ன அப்படிங்கிறான். மீட்டிங் முடிஞ்சு வந்தவன். இப்போ இப்படி பெரியார் பார்த்தார், இறங்க அவனையும் தெளிவுபடுத்தாமல் போனால் அவன் தவறான பாதையில் போயிடுவான்ல. மழையில் நனைந்து கொண்டிருப்பதை எப்படி பொருத்தப்படுத்தாமல் உடனே பெரியார் பதில் சொன்னாரான், மழை பெஞ்சிட்டு இருக்க பொதுநலம், யாருக்கெல்லாம் நீ மட்டும் கொடை பிடிக்கிறவாரு, அதான் சுயநலம்னு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை முதல்வராக நம்முடைய டெல்லி மாநகரத்துக்கு செல்கிறாரு. அங்கே செல்லும்போது முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர், அதுவும் அன்றைய காலகட்டங்களில் ஆட்சி பீடத்தை அசைத்து தூக்கி போட்ட ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் நம்முடைய டெல்லி மாநகரத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை வந்து பேட்டி காண்பதற்காக இவ்வளவு அரங்கம் நிரம்பிய பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் வடநாட்டுக்காரங்க சூழ்ந்திருக்காங்க. ஒரு தமிழன் முதலமைச்சராக அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற கடமையில் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ எல்லாருடைய கேள்விகளும் அவரை நோக்கி துளைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு நிருபர் எந்திரிச்சு கேட்குறாரு, ஐயா இந்தியாவெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மொழி ஹிந்தி. ஆனால் ஹிந்தியை எதிர்த்து புரட்சி செய்து இந்தியனுடைய வாசங்களாம் தார் வைத்து அழித்து நீங்கள் தமிழ் தான் எங்களுடைய தேசிய மொழி, தமிழ் தான் எங்களுடைய தாய்மொழி, அதற்கு அரசுடைமையாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இங்கே வந்து பிரதமர்கிட்ட கொடுக்க வந்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுக்க அதிகமாக மக்களால் பேசப்படுகிற ஒரு மொழியை தேசிய மொழியாக கொள்ளாமல் அதை தடுக்கிறீர்களே, இது உங்கள் பகுத்தறிவுக்கு சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்குறாரு. அவர் கேள்வி கேட்டுவிட்டு உட்காரவே இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இமையை பாதி கணம் தான் இமைத்து முடித்திருப்பார், இவ்வளவுதான் இடைவெளி. பேரறிஞர் அண்ணா பதில் சொல்றார் உடனே, இந்தியாவில் அதிகமாக பறக்கின்ற பறவை காகம், குறைவாக பறக்கின்ற பறவை மயில். ஆனால் நீங்கள் அதிகமாக பறக்கின்ற காகத்தை தேசிய பறவையாக அறிவிக்காமல் குறைவாக இருக்கின்ற மயிலை ஏன் தேசிய பறவையாக அறிவிப்பீர்கள்? அந்த உடனுக்குடன் தன்மை அது எல்லா படைப்பாளிக்குமே வரும். அந்த ஒவ்வொரு இப்போ ஆனந்தரவி ஆகட்டும், நானாகட்டும், இங்கே இருக்கிற கவிஞர்களாகட்டும், இங்கே இருக்கிற படைப்பாளிகளாகட்டும், எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஸ்பான்டானிட்டிங்கிற அந்த உடனுக்குடன் தன்மை வந்து இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிய தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இன்னி எங்கே வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அரபு தேசத்தில் வந்திருக்கோன்னா இந்த அரபு தேசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக கூட இருந்தது. ஏன்னா 3 விஷயம் இங்கே பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த அரபு தேச மக்கள் எல்லாருமே சேர்ந்தவர்கள் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சமுத்திரத்தை ஜெயித்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நான் விமானத்தில் வரும்போதே பார்த்தேன், அலைகள் இல்லாத ஒரு கடலையே ஏற்படுத்தியிருக்கிறார் மனிதர்கள். அது ஒரு பெரிய சாதனையாக நான் கண்ணில் பட்டது. அதே மாதிரி அரபு தேசத்துக்கு உண்டான மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்று, உமர் கயாம் என்கிற ஒரு மிகப்பெரிய உலக கவிஞனை இந்த நாடு பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய கவிஞன் கலீல் ஜிஃப்ரான், இப்போ சார் கூட சொன்னார் ஒருத்தர் சொல்லும்போது, அது மாதிரி மிகப்பெரிய கவிஞனை இந்த அரபு தேசம் பெற்றிருக்கிறது. அடுத்தது எல்லாருக்குமே பிடித்த அழகான பெண்கள், அது அரபு தேசத்தில் நான் நிறைய இடத்துல பார்த்தேன். ரொம்ப
இல்லை அது ஒரு ரசனையா, ஒரு போகுமுறையில் இந்த பூக்களை பார்த்து போகல, அது மாதிரி இந்த உலக தேச கவிஞனை இங்கே இந்த அடையாளம் பெற்றிருக்கும் போது அந்த உமர் கய்யாமுக்கு இணையாக நாம் ஒரு கவிஞனை பெற்றிருந்தோம் அப்படிங்கிறதான் நம்முடைய பெரிய கம்பீரமே. அந்த கவிஞன் தான் கவியரசர் கண்ணதாசன் என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான கவி. இன்னைக்கு நான் 1500 பாடல் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுடைய வரவேற்புகளின் பெயரில் அடுத்த வருடத்துக்குள் என்னுடைய 2000வது பாடலையும் தொட்டுவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இன்னும் 20,000 பாட்டு எழுதினாலும் அல்லது என்னை போல நீ எத்தனை கவிஞர்கள் வந்து எழுதினாலும் கண்ணதாசன் என்கிற ஒரு மிகப்பெரிய சரித்திர மனிதன் செய்த சாதனைகளினுடைய ஒரு மணல் துகளை கூட தொட்டுவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பெரிய ராட்சசத்தனமான ஒரு கவிஞர். சதா 24 மணி நேரம் ஒருவன் இலக்கியமும் கவிதையும் பேச்சும் சொற்பொழிவும் ஆன்மீகமும் பெண்மீகமாவே வாழ்ந்திருப்பானா? அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரவாகமான ஒரு கவிஞர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் வந்து இப்போ எங்கள் பாட்டு கம்போசிங்க்கு போகும்போது அங்கே ஒரு பெரியவர் இருப்பார். அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். எங்களுக்கெல்லாம் டீ கொடுப்பார் கம்போசிங்க்கு வந்தவங்களுக்கெல்லாம். அப்போ அவர் இளைஞனாக இருந்தபோது கவியரசர் பாட்டு எழுத வந்தபோது அவருக்கு டீ கொடுத்தவர் தான். அப்போ அவர் கண்ணதாசனை பற்றி சொல்லுவார். வந்த உடனேயே அவர் பாடலறைக்கு வராருன்னா வெள்ளை மெத்தை விரிக்கப்பட்டிருக்கணும், அதில் மல்லிகை பூக்கள் தூவப்பட்டிருக்கணும். அவர் எதுக்கு வராரோ தெரியாது. பாட்டு எழுத வந்தாலும் அது அப்படி தான் நம்ம நம்பணும். அங்கே வந்தால் அப்படி இருக்கணும். இல்லை அது மாதிரி அது ஒரு அழகான ஒரு தோரணை. அங்கே வந்து ஊதுபத்தி வாசம், ஊதுபத்தி நறுமணம் அந்த அறை முழுக்க இருக்கணுமா. எங்கே பார்த்தாலும் ஒரு சுகந்தமான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல தான் முழுக்க பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு வெள்ளை உடையில ஒரு தேவதை, ஆண் தேவதை மாதிரி வருவாராம். அவரை பார்த்தாலும் நமக்கு ஆசையாக இருக்கும் பாரு. அவர் வந்து உட்காந்துட்டு பாடலை மெட்டுக்களை சொல்ல சொல்ல பாட்டு எழுதுவார். அந்த அழகே அழகு அப்படி சொல்லி அவரே ரொம்ப சிலாகித்து அந்த பெரியவர் சொல்லிட்டு இருப்பார். அப்படி பேசும்போது நம்முடைய மெல்லிசை மாணவர்கள் அந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. தீபாவளி அன்னைக்கு ஒரு பிரச்சனை கவிஞர் வீட்டில். என்னென்னா அவர் துணி எடுக்க போகிறாரு. துணி எடுக்க போனால் அவருடைய சுபாவம் என்னென்னா, இப்போ சென்னை சில்க்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா 1 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் துணி எடுத்து வைங்க பாம்பறான். அவ்வளோ குழந்தைங்க. அவருக்கே அவர் குழந்தைங்க பேர் தெரியாதான். நம்பர் 1 நம்பர் 2 3வது வீட்டில் எத்தனை குழந்தையா, 4 கட்டு 4 உடுப்பு போடு பிடிம்பாரான். இந்த ரேஞ்சில் ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய கிங் சைஸ் லைஃபுமாங்கல்ல, அந்த லெவலுக்கு அவர் வந்து வாழ்ந்துருக்கிறார். அப்படிலாம் வந்து வாழ்ந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்ததால தான் அப்படிப்பட்ட கவிதைகள் எல்லாம் அவருக்குள்ளே உதயமாக இருக்குமோ என்னமோ. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தபோது ஒரு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு கையில் சுத்தமாகவே காசு இல்லை. அப்போ தனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமே அப்படிங்கும்போது தன்னுடைய சகோதரருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி உடனே பணம் அனுப்பியா, இப்போ துணியெல்லாம் வாங்கணும், பட்டாசெல்லாம் வாங்கணும் போது இந்த மாதிரி இவன் பணத்தை வாங்கி வாங்கி வீண் செலவு பண்ணிடுறான், இவனுக்கு ஒரு வாட்டி உணர வச்சா தான் சரியா வரும்னு அந்த நண்பர் வந்து பணத்தை தராமல் விட்டுறாரு அந்த சகோதரர். உடனே இவருக்கு வந்து செக் எழுதியெல்லாம் பழக்கம் இல்லை. ஒரு பாட்டு சீட்டு எழுதுவார், அதை எழுதுனா செக் ஆயிரும். அந்த லெவலுக்கு இவர் வாழ்ந்துருக்கிறார். எழுதினார் பேப்பரில், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஒரு பல்லவி. இதை கொண்டே கொடுத்துட்டு வாங்கினார். கொண்டே கொடுத்துட்டோன்னே அந்த ப்ரொடியூசர் பணம் கொடுத்துட்டாரு. தீபாவளி செலவு முடிஞ்சு வச்சு. ஒரு கல்லூரி விழாக்கு போகிறார் கண்ணதாசன். பார்த்தா அது வந்து கங்கை அறிவியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி, திருச்சி பக்கத்தில் அந்த கல்லூரி இருக்குது. முழுக்க பெண்கள் படிக்கிற கல்லூரி. இவர் குஷியாக போயிட்டார். அங்கே போனோடனே பொதுவாக அந்த ஆண்கள் மட்டும் படிக்கிற கல்லூரிக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமாக அவங்கெல்லாம் நம்மளை வாழ்த்தி எல்லாம் வரவேற்று கரகோஷமெல்லாம் போட்டு இந்த மாதிரி இளைஞர்களாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். கோ எஜுகேஷன் கல்லூரிக்கு போகும்போதும் சரிசமமான ஒரு வரவேற்பை பெறலாம். இந்த பெண்கள் மட்டும் படிக்கிற கல்லூரிக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். எப்போ வேணால் நம்ம வழிக்கு விழுந்துருவோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க நம்ம காலவாரி விட்டுற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இப்போ கண்ணதாசனுக்கு அதே ஒரு நிலைமை நடந்துச்சான். பேசி முடிச்சுட்டு இறங்கி வரும்போது அந்த பெண்கள்லாம் அப்போவே சரோஜாதேவி காலத்திலேயே சுற்றி நின்றுட்டு அந்த பெண்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா நீங்கள் வந்து உடனே பாடல் எழுதிடுவீங்களாமே, எங்களுக்கு முன்னால் உடனே எழுதி காட்டுங்க அப்படின்னாரு. இவர் ஒரு ஆச்சரியமாக போய், இல்லைம்மா அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வேணும், ஒரு டைரக்டர் சொல்லணும், நான் அப்படி ஏதாவது இருந்தால் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னாரு. உடனே அந்த பொண்ணுங்க, இல்லைங்க நாங்கள் தான் சுச்சுவேஷன், இப்போ இவ்வளோ பேர் சுச்சுவேஷன் இருக்குங்க, பார்த்தா அதை உங்களுக்கு எழுதுங்க அப்படின்னாரு. உடனே கண்ணதாசன் இப்படி யோசிச்சாரு. பக்கத்தில் அசிஸ்டன்ட் கிட்ட நோட் பண்ண சொன்னார். இது கங்கை அறிவியல் கல்லூரி. உடனே கண்ணதாசன் சொன்னார், கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. இன்னொரு முறை எம்எஸ்வி அவருடைய கம்போசிங்க்கு 10:30 மணிக்கு காலையில் வர சொல்லியிருக்காரு. கவிஞர் எப்பவுமே சரியான டைமுக்கு போயிடுவார். 10:30 மணிக்கு போயிட்டார். போன உடனே இங்கே முந்தின நாள் ரெக்கார்டிங்கில் தாமதமாகி எம்எஸ்வி அவர்கள் தூங்கி காலையில் 11:30க்கு தான் எந்திரிக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பணியாட்டுகளுக்கு பயம், கவிஞர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் திட்டுவாரோ என்னமோன்னு அமைதியாக இருக்கிறாங்க. இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 11:30 ஆச்சு. இதுக்கு மேலே அவர் தாங்காது. உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதினார், அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. எழுதி கோபத்தை திட்டி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு.
அப்போ அலறி அடிச்சு எந்திரிச்சு ஞாபகம் வந்து ஓடி வந்து எம்எஸ்சி அவர்கள் மேடையில் பார்த்துட்டு ஐயோ கவிஞர் ஏதோ பல்லவி தான் எழுதியிருக்காரு போட்டுருக்குன்னு நினச்சி அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவனா இவரே திட்டி இவரே பாட்டு போட்டுக்கிட்டார். அடுத்து ஒரு ப்ரொடியூசர் கம்போசிங்க்கு வந்தவங்க ஐயோ எங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப பொருத்தமாக இருங்க அப்படியே அந்த பாட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி வாழ்க்கையில் எழுதுவது உளறுவது எதை செய்தாலும் கிறுக்குவது கையில் இப்போ எல்லாமே பாட்டு அவருக்கு அந்த அளவுக்கு. திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸுக்கு போகணும். இதுக்கு முன்னே ஏற்கனவே 2 தடவை போயிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே போய் சொல்லி அனுப்பினோம்னா மரியாதை இருக்காது. உண்மையாக நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, யார் மூலம் சொல்லி அனுப்புறது, தூது போகவே ஆள் இல்லை. இப்போ அப்படி யோசிக்கிறாரு. தில்லானா மோகனாம்பல் படத்தில் ஒரு பாட்டு, இந்த பாட்டு இதுக்கப்புறமா நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு சொல்லி ஒரு டூயட் சாங் வரும். அதில் பத்மினி அம்மா பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு. இப்போ இந்த பாடல் வெளியாச்சு, படம் வந்துருச்சு, யாருக்குமே புரியல. காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு நாள் உதவியாளர் அழைச்சு அந்த கண்ணதாசனை கூப்பிடு அப்படின்னாரு. என்னங்க என்னாச்சு இப்போ எதுக்கு அவரு அப்படின்னாரு. இல்லையா அந்த பாட்டு எழுதியிருக்கான், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு. சிவகாமி மகன் யார்? நான் தானையா, காமராஜர். அந்த மாதிரி எதையும் எந்த ஒரு அரசியலாகட்டும் எந்த ஒரு இலக்கியமாகட்டும் உலகப்பெரும் காவியம் எல்லாவற்றையுமே ஒரு முறை இப்போ நாங்கள்லாம் இப்போ பாட்டு அப்படி போடு முக்காலா முக்காபலா இப்படி சிலது முழமுழன் எம்மா எம்மா இப்படிலாம் எழுதுறோம்ல, இதுக்கெல்லாம் மூல காரண கர்த்தாவே கவியரசர் கண்ணதாசன் தான். இப்படிலாம் சொல்லி நாங்கள் சில தப்பிச்சுக்குவோம். அப்படி அவர் வந்து ஒரு முறை ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ டைரக்டர் வந்து கேட்குறாரு, அண்ணே இந்த வார்த்தையை வந்து தமிழ்நாடே பாடணும்னே, ஆனால் இதுக்கு எந்த அர்த்தமும் இருக்கக்கூடாது. இந்த வியாதி அப்போ தான் ஆரம்பிச்சது, இந்த அர்த்தம் இல்லாத பாட்டு எழுதுகிற வியாதி. அப்போ உடனே அவர் இப்படி யோசிச்சுட்டு, என்னையா கேட்குறீங்க, இது அர்த்தமான பாட்டுனா என்னை தேடி வருவாங்க, அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையை கொடுங்க, நான் வந்து பாட்டு எழுதி தரணும்னா எப்படி அது முடியும்? இல்லைண்ணே உங்களால் முடியுண்ணே, உங்களால் எதுவும் முடியும் அப்படின்னு ஐயெல்லாம் போட்டு வாங்குறாங்க. இப்போ சொல்கிறார் கவிங்க, சரி ஜிஞ்சினாக்கடின்னு வச்சுக்கையானார். இப்படி தான் அந்த ஜிஞ்சினாக்கடி கலாச்சாரம் ஆரம்பிக்குது. அப்புறம் ஜிஞ்சினாக்கடின்னு வச்சாச்சு, அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. இப்போ ஒரு மாதிரி ஆமாம் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு ஜிஞ்சினாக்கடி ஹிட் ஆகி போச்சு. இப்போ கூட வந்த ஒரு கவிஞர் பஞ்சர்ணாச்சலம் ஐயா, பெரிய கவிஞர், அவர் வந்து கேட்குறாரு, என்னென்ன இது என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படி எழுதக்கூடாது இல்லையா, ஒரு அர்த்தமான இவ்வளவு அர்த்தமுள்ள இந்து மதமெல்லாம் எழுதி அர்த்தமில்லாத வார்த்தையை எழுதலாமா அப்படிங்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது சிரிச்சார் கண்ணதாசன். என்னென்ன இதை கேட்டால் சிரிக்கிறீங்க, யாரையா சொன்னால் அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு அப்படின்னாரு. என்னென்ன ஜிஞ்சினாக்கடிக்கு அர்த்தம் எனக்கு தெரியும், நானும் நிறைய எம்ஏலாம் படிச்சிருக்கேன், நான் அண்ணாமலை பல்கலைக்கழக டிக்ஷனரிலாம் புரட்டி பார்த்துட்டேன், ஜிஞ்சினாக்கடிக்கு அர்த்தம் எதுலையுமே இல்லைன்னு அப்படின்னாரு. சிச்சா அது திருக்குறள் மாதிரியா, நீ பிரிக்கிற மாதிரி பிரிக்கணும், ஜின் ஜின்னா குடி அதான் அது அப்படின்னாரு. இப்படி